போலியோ சொட்டு மருந்து முகாமில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் வாயில் ஹெப்படைட்டிஸ் பி ஊசி மருந்தை ஊற்றிய கொடுமை மேற்கு வங்கத்தில் நடந்துள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் ஹூக்ளி மாவட்டம் கோகாட் பகுதியில் உள்ள பள்ளியில் ஞாயிறன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடந்தது. சுகாதாரத்துறை ஊழியர்கள் குழந்தைகளின் வாயில் சொட்டு மருந்து ஊற்றிக் கொண்டிருந்தனர். சொட்டு மருந்து போடப்பட்ட குழந்தைகளில் பலர் வாந்தி எடுக்க துவங்கியதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அலறி அடித்துக் கொண்டு குழந்தைகளை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அதன் பிறகே குழந்தைகள் வாயில் ஊற்றப்பட்டது போலியோ சொட்டு மருந்து அல்ல என்பதும் ஹெப்படைட்டிஸ் பி என்னும் தடுப்பூசி மருந்து என்பதும் தெரிந்தது. சுகாதாரத்துறை ஊழியர்களின் அலட்சியத்தால் பாதிக்கப்பட்ட 114 குழந்தைகள் வெவ்வேறு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். কয়েকটা সাব সেন্টারে বাচ্চাদেরকে ভুল করে পোলিওর বদলে হেপাটাইটিস বি ইনজেকশন খাই দিয়েছিল। সেই জন্য 3-4টা বাচ্চারা বমি করেছিল এবং বাকিরা ভয় পেয়ে এখানে ভর্তি হয় এবং প্রত্যেকে সুস্থ আছে। এবার সবাই খাওয়া দাওয়া করেছে। আমি এখানে তাদের পোলিও যারা যারা খায়নি তাদেরকে পোলিও ভ্যাকসিন খাইয়েও দিলাম। এরপরে সবাইকে এক এক করে ছুটি দিয়ে দেওয়া হচ্ছে. மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுக்க போடப்படும் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பு ஊசி மருந்தை வாயில் ஊற்றுவதால் பிரச்சனை ஒன்றுமில்லை என்று சுகாதாரத்துறை ஊழியர்கள் கூறியதால் ஆவேசமடைந்த பெற்றோர்கள் முகாம் நடந்த பள்ளியிலேயே சுகாதாரத்துறை ஊழியர்களை பூட்டி சிறை வைத்தனர். போலீசார் வந்ததும் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே இந்த பிரச்சனை குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதல்வர் மம்தா பானர்ஜி கவனக்குறைவாக செயல்பட்ட 4 சுகாதாரத்துறை ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்துள்ளார்.